ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் நிதிங்கிறது ஆக்சிஜன் மாதிரி. இது தகுந்த நேரத்தில் கிடைச்சா தான் அது உபயோகமாக இருக்கும். வணக்கம், நான் ஐயாசாமி, டைரக்டர் டைகி பிஸ்னஸ் வெஞ்சர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட், பொள்ளாச்சி. நிதி இரண்டு வகையாக வரலாம். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் வரலாம், இரண்டாவது லோன் மூலம் வரலாம். இந்த லோனே வங்கி மூலம் வாங்கலாம், என்பிஎஃப்சி மூலம் வாங்கலாம், பிரைவேட் ஃபைனான்ஸ் மூலம் வாங்கலாம். வங்கி லோன் வாங்குறது என்னை பொறுத்தவரை ஒரு கலை. இந்த கலை அனுபவத்து மூலம் தான் வரும். பேங்க்ல லோன் வாங்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல பேங்கரோட கான்ஃபிடன்ஸை இன்ஸ்பயர் பண்ணணும். அது எப்படி? முதல்ல நமக்கு தகுந்த பேங்க் எதுன்னு நமக்கு தெரியணும், எந்த மாதிரியான லோன் நமக்கு தேவைன்னு தெரியணும், எவ்வளவு தேவைன்னு தெரியணும், எப்போ தேவைன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம கம்பெனியை எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறோம், அதை வச்சு தான் நம்மளோட ப்ரொபோசல் ஈஸியாக பாஸ் ஆகும். இதுக்கு மேலே நம்ம நெகோசியேஷன் ஸ்கில் தேவைப்படுது. இந்த நெகோசியேஷன் ஸ்கில்லை வச்சு தான் நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு தகுந்த மாதிரியும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்படிட்டாகவும் வரும். ஸோ இங்கே தான் எங்களோட 25 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியணும்னா டைகி பிஸ்னஸ் வெஞ்சர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் நீங்கள் அணுகுங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு பிறந்த குழந்தை மாதிரி. ஒரு பிறந்த குழந்தை நல்ல இளமை அடைய வரைக்கும் எப்படி ஒரு அரவணைப்பு தேவையோ அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு அந்த அரவணைப்பு தேவை. இந்த அரவணைப்பை நாங்கள் டைகி பிஸ்னஸ் வெஞ்சர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் டீம் உங்களுக்கு தருவோம். எங்களோட சர்வீசஸ் எப்படி இருக்கும்னா, எங்களோட சொந்த முதலீடு தொடங்கி டே டு டே அஃபேர்ஸ் பார்க்கறது, புக் கீப்பிங், டேக்ஸ் பிளானிங், லீகல் கம்ப்ளைன்சஸ், ஃபண்ட்ஸ் பிளானிங், ஸ்ட்ராட்டஜிக் க்ரோத் பிளானிங், இந்த மாதிரி ஒவ்வொரு அடிப்படை விஷயத்திலும் நாங்கள் ரொம்ப கூர்ந்து கவனித்து உங்களுக்கு ஒரு நல்ல அரவணைப்பை தருவோம். மேலும் விவரம் தெரியும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஆடிட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஒன்று கம்பெனி ஆடிட்டாக இருக்கலாம், இல்லைன்னா இன்கம் டேக்ஸ் படி பண்ணுற டேக்ஸ் ஆடிட்டாக இருக்கலாம். இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்டாச்சுரி ரெக்குயர்மெண்ட்டுக்காக பண்ணுறது. ஆனால் மூணாவது ஒரு முக்கியமான ஆடிட் இருக்குது, அது மேனேஜ்மெண்ட் ஆடிட். இது என்னன்னா, ஒரு நிறுவனம் தன்னைத்தானே பரிசோதித்து சொல்லுது. இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு மாஸ்டர் செக்அப் மாதிரி. இது ஏன் பண்ணணும்? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட், டெக்னாலஜி சேஞ்சஸ், ஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் இதெல்லாம் இருக்கும்போது ஒரு நிறுவனம் தன்னை தயார்படுத்தி முன்னேறணும், இன்னொரு லெவல் அடையணும் அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் ஆடிட் கண்டிப்பாக செஞ்சாகணும். இது ஒரு அவுட் சைட் ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணும்போது இதில் ஒரு அன்பயாஸ்டு ரிப்போர்ட் கிடைக்கும். இது நம்பர் அடிப்படையில் இல்லை, ஆனால் எஃபெக்டிவ்னஸ் அண்ட் எஃபிஷியன்சி பற்றியது, குவாலிட்டி ஆஃப் டிசிஷன் மேக்கிங் பற்றியது, ஸ்ட்ராட்டஜிக் கோல் அச்சீவ்மெண்ட் பற்றி, ஒரு எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் பற்றி ஆராய்வீங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு எம்ப்ளாயியோட ஃபீட்பேக் இருக்கும். இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஸ்மூத்தான ஒரு ப்ராசஸ் ஒரு கம்பெனிக்குள்ள நடக்கும். இது நாங்கள் ஏன் பண்ணணும்? ஏன்னா நாங்கள் 25 வருஷமாக பல்வேறு விதமான இண்டஸ்ட்ரீஸில் ஆடிட் பண்ணின ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் ஆடிட் ரிப்போர்ட்டை தர முடியும். இதுக்கு மேலே விவரம் தெரியும்னா டைகி பிஸ்னஸ் வெஞ்சர் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் அணுகலாம். நன்றி.